லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். ரஜினிகாந்திடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட ஆதவ் அர்ஜுனா, சிறுமைப்படுத்தும் எண்ணம் இல்லை. சென்னையில் நடந்த தாவேக ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சி நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா, திமுக மிரட்டியதால் தான் அரசியலுக்கு வரும் முடிவை ரஜினிகாந்த் கைவிட்டார் என கூறியிருந்தார். அவரது பேச்சுக்கு கட்சி தலைவர்கள், சினிமா துறையினர் உட்பட பலர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். நடிகர் ரஜினிகாந்த் தமது அறிக்கையில் தம்மை பற்றி ஆதவ் அர்ஜுனா பேசியது உண்மைக்கு புறம்பானது என்று கூறியிருந்தார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற தாவேக கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, ரஜினிகாந்திடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். பாசமிகு நம்மளுடைய ரஜினிகாந்த் சார், அவரும் கட்சியை உருவாக்கும் சொல்லும் போது நான் தேர்தலில் வேலை பார்த்தேன். அப்ப நாங்க சர்வே எடுப்போம். சர்வே எடுக்கும் பொழுது அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே காமிச்சது 18%. நான் உண்மையை சொல்றேன், எடுத்த உடனே 18% காமிச்சிச்சு. அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்ப நான் களத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப 18% எடுத்த உடனே திமுக பயம் வந்துருச்சு. அப்ப என்ன மாதிரி போலி கருத்துக்களை உருவாக்கணும், இதைதான் நான் மிரட்டல்னு சொன்னேன். அவரை கூப்பிட்டு மிரட்டினாங்க, அந்த குடும்பம் செஞ்சுச்சு, இதுக்கான அர்த்தம் இல்ல. என்ன மாதிரி பிரச்சாரத்தை உருவாக்குவது, என்ன மாதிரி அவதூறு சொற்களை உருவாக்குவது. அன்னைக்கு உதயநிதி அவர்கள் இதே ரஜினி சார் மேல என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை தன்னுடைய ட்விட்டர் எல்லாம் போட்டார், எவ்வளவு அசிங்கமா பேசினார். பாஜக பி டீம் மிரட்டி தான் பாஜக கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் உருவாக்குனது திமுக. அதுக்கப்புறம் இபிஎஸ் முதலமைச்சர் அதிமுக கடுமையான சொற்கள்ல பேசினார். என்னெல்லாம் பேசினார் இன்னைக்கு சமூக ஊடகத்துல வந்துருச்சு. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி வரும் பொழுது, ஒரு சிஸ்டம் மாத்தணும்னு சொல்லும் போது, ஊழல ஒழிக்கணும்னு சொல்லும் பொழுது, அவரு இங்க காசு எடுக்க வரல. ஏன்னா அவரு நல்லா சம்பாதிச்சிருந்தார். அப்ப ஒரு சூழ்ச்சிகளை தன்னுடைய சமூக வலைத்தளம் மூலியமாகவும் தன்னுடைய கட்சியுடைய கட்டமைப்பாகவும் உருவாக்கி பல்வேறு அழுத்தங்களை வெளியிலிருந்து கொடுத்தாங்க. அப்ப ஒருத்தர் ஒரு நல்ல மனசு கொண்டவர் வரும்பொழுது என்னெல்லாம் பிரச்சாரத்தை உருவாக்கணுங்கிறத என்னுடைய பதிவு. அவரை சிறுமைப்படுத்த வேண்டுமோ இல்ல அவர் பயந்துட்டாரோ சொல்ல வேண்டிய அர்த்தம் கிடையாது. இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகளை அன்றைக்கு நான் பதிவு பண்ணேன். அதையும் மீறி இன்றைக்கு ரஜினி சார் கிட்ட ஒரு அறிக்கை வந்துச்சு. ரஜினி சாருக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த விவாதங்கள் இதெல்லாம் பார்த்து அவரு தன்னுடைய மனசுல தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் அறிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுடைய பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களே, எங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் தலைவர் அப்படின்னு அசோகன் என்ற சொன்னார். எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடும் தான் எங்களுடைய நிலைப்பாடும். அப்ப இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். தூத்துக்குடியோடைய என்னுடைய தங்கை கற்பழிக்கப்பட்டு இன்னைக்கு செத்து போய் 6 நாள் ஆயும் அவனுடைய குடும்பம் இனி நட்டோட்டம் பண்ணிட்டு இருக்கு. இதை திசை திருப்பதுக்கு தான் இந்த பிரச்சாரம். இந்த திசை திருப்புல இருந்து இதுக்கான விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதான் இன்னைக்கு பதிவு பண்ணேன். இந்த கடிதத்தில், இந்த அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். தமிழகத்துக்கு 152 செலவின பார்வையாளர்கள் நியமனம். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க உள்ளது.
வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி துவங்கும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றன. தேர்தல் கமிஷனும் மும்முரமாக பணியாற்றி வருகிறது. இந்நிலையில் தமிழகத்திற்கு 136 பார்வையாளர்கள், 40 காவல்துறை பார்வையாளர்கள், 152 செலவின பார்வையாளர்களை தேர்தல் கமிஷன் நியமனம் செய்துள்ளது. தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தேர்தல் பார்வையாளர்கள் விரைவில் பணிகளை துவங்குவார்கள் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். கராராக சொன்ன திமுக குழு வெளியேறிய திருமாவளவன் ஸ்டாலினுடன் பேச முயற்சி. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிக சென்ற தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது. குறைந்தது 12 தொகுதிகளை ஒதுக்குமாறு திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் நடந்த முதற்கட்ட பேச்சில் விசிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சென்ற தேர்தல் போலவே 6 தொகுதிகளில் போட்டியிடுங்கள், வேண்டுமென்றால் கூடுதலாக ஓரிரு தொகுதிகளை கட்சி தலைமையிடம் கேட்டு வாங்கி தருகிறோம், இரட்டை இலக்கத்தில் ஆசைப்படாதீர்கள் என திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினர் தெரிவித்துள்ளனர். அதிருப்தியடைந்த திருமாவளவன் தொகுதி பங்கீட்டு பேச்சில் இருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. அடுத்த சில நாட்களில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசினார். அதற்கு தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேசுமாறு முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேச திருமாவளவன் தயக்கம் காட்டுகிறார். முதல்வர் ஸ்டாலினுடன் நேரடியாக பேச விரும்புகிறார். இரட்டை இலக்கத்துக்கு குறைவான தொகுதிகளை பெறமாட்டோம் எனவும் விசிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியினர் கூறுகையில், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு விரைவில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதாக திமுக தலைமை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து தேமுதிகவுடன் பேசிய பிறகு விசிகவுடன் பேச்சு நடத்துவதாக கூறியுள்ளனர். விசிக இல்லாமல் தேர்தலை திமுக எதிர்கொள்ளாது, நாங்கள் விரும்பியபடி இரட்டை இலக்க தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்றனர். அவ்வளவுதான், பஞ்சாயத்து முடிஞ்சுதே. எலெக்ஷன் வரை அன்புமணி ரூட் கிளியர். பாமக பெயர், சின்னம் மற்றும் கொடியை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி கட்சி நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவை நிராகரிக்க கோரி அன்புமணி தரப்பில் சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதேபோல் தன்னை வழக்கில் இணைக்க கோரி கட்சி பொதுச் செயலர் வடிவேல் ராவணனும் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை ஐகோர்ட் உரிமையியல் கோர்ட்டில் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த தடையை நீக்க கோரி ராமதாஸ் தரப்பில் ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி தமிழ்செல்வி முன் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி, இந்த வழக்குகளில் எந்த உத்தரவு பிறப்பித்தாலும் அது தேர்தல் நடைமுறைக்கு இடையூறாக இருக்கும் என கூறி சென்னை உரிமையியல் கோர்ட் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க மறுத்தார். மேலும் உரிமையியல் கோர்ட்டில் நிலுவையில் உள்ள இது தொடர்பான அனைத்து இடைக்கால மனுக்கள் மீதான விசாரணைக்கும் தடை விதித்தார். அனைத்து வழக்குகளையும் தேர்தல் முடிந்து மே 10ஆம் தேதிக்கு பின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என உரிமையியல் கோர்ட்டுக்கு உத்தரவிட்டார். இலக்கிய அமைப்புகளில் அர்பன் நக்சல்கள் ஊடுருவல், அர்ஜுன் சம்பத் குற்றச்சாட்டு. வைரமுத்து, எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்குவது ஆன்மீகவாதிகளுக்கும் தேச பக்தர்களுக்கும் அவமானம் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை, இந்து மதத்தையும் ஆண்டாள், ராமர், சீதா உள்ளிட்ட இந்து கடவுள்களையும் இழிவுபடுத்தி எழுதுவதையே தொழிலாக கொண்ட வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது வழங்கியது கண்டிக்கத்தக்கது. பிரதமர் மோடி மற்றும் இந்து தேசிய கொள்கைகளை எதிர்த்து அவதூறு பரப்புவதோடு சனாதன இந்து தர்ம ஒழிப்பு மாநாடு நடத்திய தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்குவதும் கண்டனத்துக்குரியது. பிரிவினைவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் தேச விரோதிகள் எல்லாம் சினிமா, கலை, இலக்கிய அமைப்புகளில் அங்கீகரிக்கப்படுவது தேசத்திற்கே ஆபத்து. இலக்கியம், சினிமா, கலை, கலாச்சார அமைப்புகளில் திராவிட, கம்யூனிஸ்ட், நக்சல்வாதிகள் திட்டமிட்டு ஊடுருவியுள்ளனர். ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி அமைப்புகள் போன்றவை இந்து விரோதிகளாலும் பிரிவினைவாதிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இலக்கிய அமைப்புகளில் ஊடுருவியுள்ள அர்பன் நக்சல்களை ஒழிக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டம் வகுத்து செயல்பட வேண்டும். வைரமுத்து, தமிழ்ச்செல்வன் ஆகியோருக்கு அறிவித்த விருதுகளை திரும்பப் பெற்று அவர்கள் மீது இந்து மத அவமதிப்பு, தேச விரோத கருத்துக்கள் ஆகியவற்றுக்கு வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க வேண்டும் என அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். கந்த சஷ்டி கவசம் கல்வெட்டு மறைப்பு, அறநிலையத்துறையின் தேர்தல் கூத்து. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் கட்டுப்பாட்டின் கீழ் கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் உள்ளது. இங்கு கந்த சஷ்டி கவச வரிகள் கொண்ட கல்வெட்டு உள்ளது. இதன் கீழ் உபயதாரர் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. இதையடுத்து அரசு அலுவலகங்கள், பொது இடங்களில் அரசியல் கட்சி தலைவர்களின் பெயர், படம், அறிவிப்பு பலகைகள்
மறைக்கப்பட்டன. அந்த வகையில் அறநிலையத்துறை உத்தரவுப்படி குறிஞ்சி ஆண்டவர் கோயில் பணியாளர்கள் கந்தசஷ்டி கல்வெட்டையும் காகிதம் ஒட்டி மறைத்தனர். கோயிலின் திருப்பணி உபயதாரர்களின் பெயர்களும் மறைக்கப்பட்டன. இதுகுறித்து இந்து முன்னணி பாஜவினர் கோயில் நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பினர். இப்போது கல்வெட்டை மறைக்க பயன்படுத்திய பேப்பர் அகற்றப்பட்டுள்ளது. இந்த சர்ச்சை குறித்து கோயில் கண்காணிப்பாளர் சத்யநாராயணன் கூறுகையில், உபயதாரர்கள் பெயரை மறைக்க உத்தரவிடப்பட்டது. தவறுதலாக மொத்த கல்வெட்டும் மறைக்கப்பட்டு விட்டது. உடனடியாக அகற்றிவிட்டோம் என்றார். உபயதாரர்கள் அரசியல் பிரமுகர்களாக இருந்தால் மட்டுமே மறைக்கப்பட வேண்டும். தனிநபர்கள், தனியார் நிறுவனங்கள் என்றால் மறைக்கப்பட வேண்டியதில்லை. அப்படியே இருந்தாலும் அவர்கள் பெயர்தான் மறைக்கப்பட வேண்டுமே தவிர மொத்த கல்வெட்டும் மறைக்கப்பட வேண்டியதில்லை. தேர்தல் நடத்தை விதிகள் குறித்து சரியான புரிதல் இல்லாமல் அறநிலையத்துறை இத்தகைய நடவடிக்கையில் இறங்கி பக்தர்களை வருந்த செய்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்க எங்களுக்கு யாரும் தேவையில்லை, ட்ரம்ப் அறிவிப்பு. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எந்த ஒரு கச்சா எண்ணெய் கப்பலும் செல்லக்கூடாது என ஈரான் எச்சரித்துள்ளது. அதையும் மீறி செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க உதவுமாறு சீனா, ஜப்பான், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார். ஆனால் பல்வேறு நாடுகள் அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்துள்ளன. இது பற்றி ட்ரம்ப் கூறியுள்ளதாவது: எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நாங்கள் உலகின் வலிமையான நாடு, உலகிலேயே மிகவும் வலிமையான இராணுவத்தை நாங்கள் கொண்டுள்ளோம். கூட்டு பாதுகாப்பு என்ற எண்ணம் இருந்த போதிலும் வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பான நேட்டோவின் உறுப்பினர்கள் உதவவில்லை. ஆகவே நமக்கு யாரும் தேவையில்லை. ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்கும் பணியை நாம் சிறப்பாக செய்வோம் என ட்ரம்ப் கூறியுள்ளார். மம்தாவை எதிர்த்து மீண்டும் நிற்கிறார் சுவேந்து அதிகாரி. சூடுபிடிக்கிறது மேற்கு வங்க தேர்தல் களம். 294 தொகுதிகள் கொண்ட மேற்கு வங்க சட்டசபைக்கு ஏப்ரல் 23, 29 என 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரசும் எதிர்க்கட்சியான பாஜகவும் வேட்பாளர்களை அறிவித்தன. பாஜக முதற்கட்டமாக 144 வேட்பாளர்களை அறிவித்தது. திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் 291 வேட்பாளர்களை அறிவித்தது. எஞ்சிய 3இல் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன. முதல்வர் மம்தாவின் கோட்டையாக கருதப்படும் பவானிபூர் தொகுதியில் மம்தா 4வது முறையாக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரான பாஜகவின் சுவேந்து அதிகாரி நிற்கிறார். 2021 சட்டசபை தேர்தலில் பவானிபூர், நந்திகிராம் ஆகிய 2 தொகுதிகளில் மம்தா போட்டியிட்டார். நந்திகிராம் தொகுதியில் சுவேந்து அதிகாரி அவரை தோற்கடித்தார். எனினும் பவானிபூரில் மம்தா வெற்றி பெற்றார். இந்த முறை பவானிபூரில் மம்தாவை எதிர்த்து மீண்டும் சுவேந்து அதிகாரி நிற்கிறார். வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு மம்தா பானர்ஜி கூறும்போது, இந்த தேர்தல் மேற்கு வங்கத்தின் இருப்பை காட்டுவதற்கான போராட்டம். இதில் டெல்லி வெற்றி பெறாது. அவர்கள் என்னிடமிருந்து அனைத்து அதிகாரங்களையும் பறித்து விட்டனர். மக்கள் அதிகாரம் என்கின்ற ஒன்றை மட்டும் அவர்கள் என்னிடமிருந்து பறிக்க முடியவில்லை என தெரிவித்திருக்கிறார்.